அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜாதகம். இன்றைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, திருமணமாகும் காலம், அந்த வயது எப்பொழுது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திருமணம் ஆகிறதுக்கு என்ன ரூல், எப்படியெல்லாம் அது நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல திருமணம் ஆகணும் அப்படின்னா, மொத்தத்தில் ஒரு 4 கிரக இணைவுகள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். 4 கிரகங்கள் அப்படின்னா என்னென்ன? முதல்ல ஒரு ஆண் ஜாதகம் எடுக்கிறோம்னா குரு ஜாதகர், சுக்கிரன் மனைவி, செவ்வாய் மங்களக்காரகன், சனி கர்மக்காரகன். ஏன்னா சனி இல்லாமல் எதுவும் நடக்காது. நடக்கணும் அப்படின்னா இந்த சனியோட அனுகிரகம் வேணும். அப்போ இந்த 4 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த அடிப்படையில் அமர்ந்திருக்கு, அது பாவிகளோட சேர்ந்துருக்கா, சுபரோட சேர்ந்துருக்கா, இந்த அமைப்பு இல்லாமல் முதல்ல திருமணத்துக்கு கை வைக்க முடியாது. இது ஒன்று. அடுத்தது இந்த நடக்கும் காலம் அப்படின்னு எடுக்கும்போது, நம்ம தசா புத்திகள் அடிப்படையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி அவர் வீடு கொடுத்தவர், அவருக்கு வீடு கொடுத்தவர், அதே மாதிரி அவரோட சேர்ந்த கிரகம், அவரை பார்த்த கிரகம், 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம், இதனுடைய அமைப்பில் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அப்போ இந்த விஷயம் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த தசா புத்திகளில் 7ஆம் இடத்தோடு சேர்ந்துருக்குறாங்க. அடுத்தது 7 மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இதுங்களோட அமைப்பு வந்தாலும் திருமணம் நடக்கும். எப்படி திருமணம் 2ஆம் இடத்தை சேர்ந்து அந்த அந்த அமைப்போடு வருது அப்படின்னா, ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பார்த்து மேரேஜுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ 5ஆம் இடத்தோட 7 கனெக்ட் ஆகி வருது அப்படின்னா, காதல் அல்லது பிரியமானவர்களை மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த 11ஆம் இடத்தோடு சேர்ந்து வந்ததுன்னா, அவங்க அபிலாஷை தீரணும் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா 2வது திருமணம், இல்லை ஏற்கனவே திருமணமானவங்களை மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் அதில் வரும். இந்த 9ஆம் இடம் பாக்கியம் இல்லைங்களா, அப்போ அந்த பாக்கியம் இருந்தால் தான் திருமணமே நடக்குங்கிற மாதிரி 7ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவம் முயற்சின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அமைப்பு இல்லாமல் நடக்காது. அப்போ ஒரு தசா புத்திகளையும் நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஜாதகமே தாரு. இந்த ஜாதகம் 1977 பிறந்திருக்கார். இந்த 77 பிறந்தாரு அப்படின்னா அந்த ராசி, அது அந்த அன்னைய கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். லக்னம் தனுசு லக்னமாக வந்திருக்குது. அவர் 12 டிகிரி 43 கலையில் இருக்கார். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது 1957, அப்போ ரேவதி 1ஆம் பாவத்தில் இருக்கார். அடுத்து 7ஆம் இடத்துல குரு 12 திருவாதிரை 2 இருக்கார். அடுத்தது செவ்வாய் பாருங்க 10 டிகிரி 34 பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் கடகத்தில் இருக்கார். அடுத்தது 5 டிகிரியில் சிம்மத்தில் மக நட்சத்திரம் 2 சனி இருக்கார். 13 டிகிரியில் தேய்புர சந்திரன் பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். அடுத்தது கன்னியில் ராகு அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 1957 இருக்கார். அடுத்தது துலாத்தில் சூரியன் 20.6, சுக்கிரன் 1 டிகிரி 29 சித்திர நட்சத்திரம் 3 குரு சாரத்தில் சூரியன் இருக்கார். அடுத்ததாக புதன் 1 டிகிரி 5 கலையில் புதன் இருக்கார். அது விருச்சகத்தில் குருவோட சாரம் 4ஆம் பாதம் விசாக நட்சத்திரம் 4 இருக்கார். இப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு சைடில் பாருங்கள். லக்னம், லக்னாதிபதி குரு, அவர் திருவாதிரைக்கு போயிட்டார். லக்ன புள்ளியோ மூல நட்சத்திரம். இதெல்லாம் கவனமாக பாருங்கள். இப்போது 2மே ராகு கேதுவோட பிடியில் இருக்குது. ஓகே. அடுத்தது ராகுவும் கேதுவும் 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் நிற்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா, ஒரு திசை அப்படின்னா லக்னாதிபதி ஒரு திசை, அதாவது குரு
வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் இருக்காருன்னா அந்த ராகு கேதுக்கு ஒரு புறம் மேலே இருக்கார். அப்பா, இந்த ராகு கேதுவுக்கு மறுபுறம் லக்னம் நிற்குது. இப்போ இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி ஒரு பிரிவு. அடுத்தது 7ஆம் அதிபதி புதன், அவர் இந்த லக்னாதிபதிக்கு 6லையும் லக்னத்துக்கு 12லையும் இந்த ராகு கேதுக்கு பிரிவில் இருக்கார். அப்போ இங்கேயும் ஒரு டாட். அடுத்தது இப்போ நாடி விதிகளில் குரு தான் ஜாதகர். அப்போ அந்த குரு ஜாதகராக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சுக்கிரன் தான் மனைவியை சொல்லுவோம். இந்த மனைவியும் பாருங்க, லக்னத்துக்கு 11, குருவுக்கு 5, ராகு கேதுவுக்கு பிரிவில் தான் இருக்கு. அது சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து அந்த செவ்வாயும் பலம் இல்லை, ஏன்னா நீசமாக பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இங்கேயே சிக்கல் வந்துருச்சு. அப்போ இவருக்கு எப்போ தான் மேரேஜ் ஆகும்? ஏன்னா இப்போ இதில் நம்ம பாரம்பரிய முறைகளில் பார்த்தாலுமே கூட லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் கடகத்தில் இருக்குது, நீசமாக இருக்குது, 5க்கும் 12 கூடையவர். அப்படின்னா அங்கேயும் ஒரு நம்ம செவ்வாய் பலம் இல்லை அப்படின்னா மங்கள காரியத்துக்கு பலம் இல்லை சொல்லிட்டோம். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்காரு. ஆனால் சுக்கிரனுக்கு அடுத்தது யார் இருக்கா? சூரியன் 9ஆம் அதிபதி, அவர் நீசமாக இருக்காரு. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன கணக்கெடுக்கிறோம், சுக்கிரனும் வலு குறைவாக தான் இருக்காரு. ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு, 11ல் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறோம் பாருங்க. ஏன்னா சூரியன், இவருக்கு 9ஆம் அதிபதி சூரியனை போய் தொடும்போது அங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தரும் பாருங்க. அடுத்தது 7ஆம் அதிபதி புதன். இப்போ இந்த புதன் 12ல் இருக்காரு, அவரு குருசாரம். இப்போ இது எல்லாத்துக்கும் டார்கெட் யாரு? ராகு கேது குரு, இவங்க தான் இந்த கணக்கில் மைனஸை கொண்டு வராங்க. அப்போது இவருக்கு 77ல் பிறந்திருக்காரு. இன்னைக்கு கூட குறைய வயசு எகிரி போயிட்டே இருக்குது. ஆனால் அவருடைய வயதில் 37வது வயதில் முதல் திருமணம் நடந்தது. அந்த முதல் திருமணம் 37 வயதில் ஏன் நடந்தது? ஏன்னா அது நம்ம இப்போ வயதை பற்றி தான் கேட்குறோம். ஒரு இடத்துல பாருங்க, கோச்சாரத்தில் குரு ஒரு கிரகங்களை அந்த ராசி கட்டத்தை சுற்றி வரக்கு 3 சுத்து வந்தாதான் 36 வயது ஆகும். ராகு கேது 18 வருஷம் சுற்றி வருவாங்க. 2-18 போனால் 36 வயது வந்துடும். அதுக்கு மேலே தான் இவருக்கு திருமணம் அப்படிங்கிறத ஓவராலாக கணக்கெடுத்தாச்சு. அப்போ அந்த 36 வயதுக்கு மேலே தான் திருமணம் போது 37வது வயதில் முதல் திருமணம். அப்போ நடக்கிற தசா புத்தியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் புதன் புத்தி. செவ்வாய் 8ல் இருக்கு, புதன் 12ல் இருக்கு, கேந்திரத்தில் திரிகோணத்தில் கேது இருக்காரு. அப்போ முதல் டிகிரியில் புதன், அடுத்த டிகிரியில் செவ்வாய், அடுத்த டிகிரியில் கேது. அந்த திருமணம் நிலைக்கவில்லை. அவர் ரொம்ப ஒரு டென்ஷன், அழுகிறாரு, கத்துறாரு. இன்னையா என் லைஃப் இப்படி தான் போகுமா, என்ன பண்ணுறது? 36 வயசு ஒரு ஆண்மகன் மேரேஜ் ஆகலைன்னா அதுவே கஷ்டம்தான். அதுக்கு மேலே மேரேஜ் ஆகிட்டு 3 மாதம் அந்த பொண்ணோட வாழ்க்கை 3 மாதம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் மேரேஜ் ஆகிறதுக்கு எப்போ தான் ஆகும்? புலம்பி தள்ளனார். ஐயா இன்னும் ஒரு 9-10 வருஷம் விட்டுருங்க, நடக்காது. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது பக்காவாக இந்த வயதில் திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அதை எடுத்து செக் பண்ணி பார்த்து 10 வருஷம் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லும்போது 46வது வயதில் திருமணம் ஆனது. இப்போ கூட குறைய 2025 போன வருஷம் இதில் நடப்பில் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங். அப்போது அந்த அமைப்பை சரியாக பயன்படுத்தி அப்போ கொண்டு வரும் பட்சத்தில் ஓகே கரெக்டாக போகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள்,
ராகு திசையில குரு புத்தியில தான் மேரேஜ் ஆச்சு. ராகு திசை குரு புத்தி, ஏன்னா அவங்க தான் இப்போ பிரச்சனையே. அப்போ அந்த இடத்துல ராகு திசை குரு புத்தி வரும்போது ஓகே மேரேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த வயதில் தான் திருமணம் அப்படிங்கிறதுல இந்த கிரகத்து ரீதியாக தான் எடுக்க முடியுமே தவிர இன்னும் ஒரு அடிப்படையில் சில துணுக்குகள் இருக்குது. இந்த வயதில் திருமணம் எடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கூட இருக்குது. அதை நம்ம எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில், ஏன்னா அதெல்லாம் நிறைய தியரி ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜோதிடத்தில் கணிதம் ரொம்ப முக்கியம், அதில் கணிதமாக இருக்குது. சும்மா இப்போ நம்ம பேசுகிறதுக்காக முதல்ல இப்போ இது ஒரு டாபிக் இருக்குதுன்னா இதை புரிஞ்சிக்கலாம், மேலோட்டமாக புரிஞ்சிக்கலாம். எந்த வயதில் திருமணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கு அதுக்கு அடுத்தது கோச்சார கிரகங்கள், அதில் ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப பெரிய பாயிண்ட்டு. இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த ஒரு அமைப்பு மட்டும் சொல்கிறேன் பாருங்க. 7ஆம் அதிபதி குரு, சுக்கிரன், சனி, இவர்களோட டிகிரி என்னன்னு பாருங்க. அந்த டிகிரியில் கோச்சாரத்தில் அந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு, அந்த சனி, ராகு கேது இவங்களோட கனெக்ஷன் இல்லாமல் மேரேஜ் ஆகாது. ராகு கேது இருந்தால் தப்பு பண்ணும், அந்த திருமணம் கஷ்டம். குரு, சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த டிகிரியிலன்னா கம்பல்சரி நல்ல யோகமாக இருக்கும். இதை கூட பாருங்க, நமது திருமயம் சுப்ராமையா அவரோட யூடியூப் சேனலில் பார்த்து தான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது கரெக்டாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் அனுபவத்தில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் செக் பண்ணும்போது அதில் நம்ம அவர் ஐயாவை நேரில் பார்க்க முடியலனாலும் யூடியூப்பில் பார்த்து அவருடைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயம் 100% சரியாக இருக்குது. அந்த அந்த உண்மை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், ஏன்னா அவரெல்லாம் கொடுக்கல, அதை வெளியில் கொடுத்தது பயன்படுத்திக்கிறேன் நம்ம. அவரெல்லாம் இப்போ இந்த யூடியூப்பில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு பாயிண்ட் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுவும் வேலை செய்யுது அப்படின்னு கணக்கெடுத்து கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இதையெல்லாம் நம்ம ஓவராலாக செக் பண்ணும்போது திருமண வயதை அதை அனுபவத்தில் சரியாக கணிக்கும் போது அந்த வயதை கணக்கெடுத்து பண்ண முடியும், பண்ணலாம். அது மாதம் நாள் உள்பட செய்ய முடியும், செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி அனைவருக்கும் நன்றியும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.